நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் வந்து காலர் ஸ்க்ரீன் வந்து எப்படி வந்து நம்ம இஷ்டத்துக்கு மாற்றுறது அப்படிங்கிறது போல் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், HD Phone 7 அப்படின்னு. ஸோ இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய காலர் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் மாற்றலாம். அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணும்போது உங்களுடைய டிஸ்பிளே வந்து எந்த அளவுக்கு எப்படி வந்து மாறணும், ஸ்டாண்டர்டாக வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க காலர் ஸ்க்ரீனு. ஸோ அதிலேருந்து நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் கூட இதுக்கு வந்து காலர் ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ அந்த அப்ளிகேஷனை வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி முடித்ததும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அந்த இடத்துல வந்து சேஞ்ச் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் எது இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து சேஞ்ச் ரிங்டோன் இருக்கும். ஸோ ரிங்டோனும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சேஞ்ச் அனிமேஷன் இருக்கும். ஸோ அனிமேஷனும் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், ஜஸ்ட்டு இந்த இதில் மட்டும் டிசேபிளாக இருக்கும். ஸோ இது ரெண்டையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் வெளியே வந்துடுங்க. இப்போ ஒரு கால் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் தான் வந்து கால் ஸ்க்ரீன் வந்து வரும். நம்ம சூஸ் பண்ண இது தான். இப்போ நார்மலாக என்னோடய மொபைலில் எப்படி கலர் ஸ்க்ரீன் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிட்றேன். இது ரெண்டையும் டிசேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து கால் பண்ணுறேன் என்னோடய மொபைலுக்கு. ஆக்சுவலாக இதுதான் வந்து என்னோடய நார்மல் வந்து கால் ஸ்க்ரீனு. பட் நான் எனக்கு ஏற்ற மாதிரி என்னோடய கால் ஸ்க்ரீனை வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ இது போல் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தீமில் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மட்டும் இல்லாமல் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இது போல். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இது போல் வந்து நிறைய அப்ளிகேஷன் இருக்கும் ஒவ்வொன்றும். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், எது பிடிக்குதோ பெஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலை அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற ஒரு வீடியோஸும் அதுலேயும் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு சில இதில் ரிவ்யூ பண்ண முடியாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதுலேயும் ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ மறக்காமல் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்ருங்க.